ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடனே வரும். இன்றைக்கி ஸ்பெஷல் காளான் தம் பிரியாணி. பிரியாணி பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. இந்த பிரியாணியை ஈஸியான முறையில் எப்படி தம் போட்டு உதிரியாக செய்ய போகிறோம் அப்படிங்கிறதா இந்த வீடியோ. இந்த பிரியாணியை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த காளான் தம் பிரியாணிக்கு 1/2 கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்துட்டு ஒரு டைம் கழுவிட்டு 20 நிமிஷம் ஊற வைக்கணும். அரிசியை ஒரு டைம் கழுவுனா சரியா இருக்கும். இந்த பாஸ்மதி அரிசிக்குன்னு ஒரு வாசனை இருக்கு. நீங்க அடிக்கடி கழுவி எடுக்கும்போது அந்த வாசனை போயிடும். இப்ப இந்த அரிசி 20 நிமிஷம் ஊறணும். அடுத்ததா 5 வெங்காயம், 5 தக்காளி இதை கழுவிட்டு தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டையும். அடுத்தது இங்க 600 கிராம் காளான் எடுத்து வச்சிருக்கேன். இதில் உள்ள அந்த தேங்காவோட நாரெல்லாம் கழுவிட்டு சுத்தமாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் கட் பண்ணிடலாம். காளானை இது மாதிரி 2 பீஸாக கட் பண்ணிக்கணும். சின்ன காளானாக இருந்தாலும் 2 பீஸாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உள்ள மசாலா இறங்கும். வெங்காயத்தை இலையாக வெட்டிக்கோங்க, தக்காளியையும் இலையாக வெட்டிக்கோங்க. அடுத்தது இந்த தம் பிரியாணிக்கு சாதம் வடிக்கணும். அதுக்கு நம்ம இங்கே 2.5 லிட்டர் அளவு தண்ணி வச்சுக்கலாம். 1/2 கேஜி அரிசிக்கு 2.5 லிட்டர் அளவு தண்ணி வச்சு இந்த மாதிரி நல்ல தபன்னு கொதிக்கிறப்ப நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை நல்லா தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், எந்த இடத்துலையும் நீங்கள் ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணாதீங்க. அதாவது இந்த சாதம் வேக வச்சு வடிக்கிற வரைக்கும் ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்போ தான் நல்லா சாதம் கலகலன்னு கொதிச்சு எல்லாமே ஈவனாக வெந்து வரும். பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் இந்த கொதிக்கிற தண்ணியில் அரிசியை சேர்த்துக்கோங்க. இந்த சாதத்துக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் எதுக்காக சாதத்துக்கு மட்டும் சொல்கிறேன்னு நான் கடைசியாக சொல்கிறேன். இந்த சாதத்துக்கு நீங்கள் எவ்வளோ உப்பு சேர்த்தா கரெக்டாக சாப்பிட முடியுமோ அந்தளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தபன்னு கொதிச்சு கீழே இருக்க அரிசி மேலேயும் மேலே இருக்க அரிசி கீழேயும் இந்த மாதிரி மாறி மாறி வேகணும். நான் போட்ட அரிசி இந்த பிரியாணி பதத்துக்கு வெந்து வந்திருக்கு. தம் போடுறதுக்கு இந்த பதம் சரியாக இருக்கும். அதாவது அரிசி வெந்து நீளமாக இருக்கணும், ஆனால் நசுக்கிறப்ப நசுங்கக்கூடாது. இந்த மாதிரி குச்சி மாதிரி அப்படியே ஸ்டிஃபாக நிற்கணும். அதுதான் சரியான பதம். பாருங்கள், நம்ம அரிசியாக போட்டப்போ எவ்வளோ நீளம் இருந்துச்சு, இப்போ எவ்வளோ நீளம் இருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த சாதத்தை நம்ம வடித்து எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி உதிரியாக இருக்கணும். நான் எண்ணெய் எதுவுமே சேர்க்கலை. இந்த வடித்த தண்ணியையும் நீங்கள் வச்சுக்கோங்க. அதுவும் எதுக்காகன்னு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ இந்த சாதத்தை நல்லா டைட்டாக பிளேட்டு போட்டு மூடி இந்த வடித்த தண்ணி மேலே தூக்கி வச்சிருங்க. எதுக்காகனா இந்த மாதிரி ஆவியில் வேகிறப்ப சாதம் நல்லா உதிரியாக இருக்கும், ஆனால் வெந்துடும். அதுக்காக தான் தம் போடுற டைமும் கம்மியாகிறதுக்கு இது ஒரு நல்ல ஹெல்ப்பாக இருக்கும். இப்போ இது சைடில் வச்சுக்கலாம். அடுத்ததாக தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இது மாதிரி ஒரு பாத்திரம் வச்சு 100 ml தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். பிரியாணிக்கு தேங்காய் எண்ணெய் ரொம்ப சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். 3 பிரியாணி இலை, கொஞ்சம் கல்பாசி, 1 இன்ச் அளவு பட்டை, 3 அன்னாசிப்பூ, 1 கருப்பு ஏலக்காய், இது இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல, 4 கிராம்பு, 4 ஏலக்காய். இதை சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். இப்போ இதோடு நல்ல வாசனை வந்துருச்சு. இது கூட ஒரு 9 பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துக்கிறேன். நம்ம வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி மாதிரி மாறுற வரைக்கும் வணக்கிக்கலாம். பாருங்க, இப்போ கலர் மாறி இருக்கு, உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த டைமில் 1 கைப்பிடி அளவு புதினா, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு 4-5 கருவேப்பிலை இதை சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வணக்கிக்கலாம். புதினா கொத்தமல்லிலாம் இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு வதக்குறப்ப அதோட ஃப்ளேவர் நல்லா நமக்கு சாதத்தில் இறங்கி கிடைக்கும். இப்போது இஞ்சி பூண்டு பச்சை வாடை போனதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துட்டு மசாலாவுக்கு தனியாக நான் ஏன் உப்பு போட சொல்கிறேன் அப்படின்னா, சாதத்துக்கும் மசாலாவுக்கும் சேர்த்து ஒரே டைமில் மசாலா உப்பு போடும்போது காளான் அதிகப்படியான உப்பு இழுத்து ஜாஸ்தியாக உப்பு தெரியும். அதுக்காக தான் சாதத்துக்கு தனியாக உப்பு போடுங்க, மசாலாவுக்கு தனியாக உப்பு போடுங்கன்னு சொல்கிறேன். மூடி போட்டு 3 to 4 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு தக்காளி நல்லா வெந்துருச்சு. இதை நல்லா கொலைய வேக வைக்கணும்னு தேவையில்லை. இந்த மாதிரி 1-2 வெந்து வந்தால்
நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி செய்யும்போது பிரியாணி ரொம்ப சூப்பராக வரும். இப்போ தக்காளி நல்லா வணங்கி எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. இந்த பிரியாணிக்கு மசாலா சேர்த்துடலாம். 2 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் வீட்டில் ரெடி பண்ண சாம்பார் பவுடர். இந்த சாம்பார் பவுடர் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ கால் மூலமாகவும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் வெறும் மிளகாப்பொடி. இதை சேர்த்துட்டு நம்ம வெட்டி வச்சிருக்க காளானையும் இது கூட சேர்த்துக்கலாம். காளான் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, அதனால பிரியாணி சீக்கிரமாக ரெடி ஆயிரும். இப்போ இந்த மசாலாவோட இந்த காளானை சேர்த்து நல்லா பரட்டிக்கணும். நான் எதுக்காக சின்ன காளானையும் 2ஆக வெட்டி போடுங்கன்னு சொன்னேன்னா, இந்த மசாலா அப்போ தான் உள்ளே இறங்கும். இப்போ இதை மூடி போட்டு 3லேருந்து 4 நிமிஷம் வேக விடலாம். இப்போது 4 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். காளான்லேருந்தே தண்ணி வரும், அதனால தண்ணி நீங்கள் எதுவுமே சேர்க்காம காளானை வேக விடலாம். இப்போ காளானும் வெந்துருச்சு, மசாலாலாம் நல்லா காளானுக்குள்ளே இறங்கிருச்சு. இந்த டைமில் 1 கப் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். கெட்டியான தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். எப்போதுமே மசாலாவை இறக்க போகிற டைமில் தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்குங்க. இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு, இதை இறக்கி வச்சிடலாம். அடுத்தது தம்முக்கு தோசைக்கல் சூடு பண்ணிக்கலாம். இங்கே தோசைக்கல் சூடாகிற டைமில் நம்ம இங்கே தம் போட்டுடலாம். நம்ம வடித்து வச்ச சாதம் வடிக்கிறப்ப வெந்திருந்ததை விட இப்போ கொஞ்சம் வெந்திருக்கு ஆவியில். இந்த சாதத்தை இது கூட சேர்த்துக்கலாம். சாதத்தை சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பட்டையான கரண்டி வச்சு சைடில் கரண்டியை விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா அந்த சாதம் உடையாமல் நீளமாகவே இருக்கும். நான் சேர்த்துருக்க அளவு இந்த சாதத்துக்கு காரம் உப்பு எல்லாமே சரியாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தம் போட்டால் 20 நிமிஷம் அடுப்பில் இருக்கணும், அதுக்கப்புறம் 10 மினிட்ஸ் விட்டு தான் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ண உடனே பிரியாணியை ஓப்பன் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிட்டோம். 1 கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கலாம். இந்த சாதம் இப்போ 3/4 வேக்காடு வெந்திருக்கிறதுனால இந்த தம்மில் தண்ணி பதம் கம்மியாக இருக்கும், அதனால 100 ml தண்ணி நம்ம வடித்தோம் இல்லையா, அதிலேருந்து எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த கலந்த சாதத்தை நம்ம தோசைக்கல் மேலே தூக்கி வச்சு மூடி போட்டு அதுக்கு மேலே இந்த வடித்த தண்ணியை தூக்கி வச்சு இந்த மாதிரி ஒரு வெயிட்டான பொருள் எதையாவது இது மேலே வச்சுருங்க. நான் செட்டப் பண்ணியிருக்க மாதிரி செட்டப் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்க ஆவி வெளியில் வராமல் சீக்கிரமாக பிரியாணி ரெடி ஆயிரும். இந்த தம் 10 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லையும் 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லையும் வச்சு ஆஃப் பண்ணியிருக்கேன். ஆஃப் பண்ண உடனே நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். பாருங்கள், சாதம் உதிரியாக சாதத்தோட நல்லா மசாலா ஒட்டி ரெடி ஆயிடுச்சு. நான் சொல்கிற இந்த டெக்னிக்ஸ்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா தம் பிரியாணி குயிக்காக ரெடி பண்ணி குயிக்காக சாப்பிட்லாம். ரொம்ப ஈஸியான மெத்தட். இந்த தம் பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.